கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த 5வது கமிட்மெண்ட்டை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதாவது நம்ம ஒய்ஆர்பிக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண சொன்னார். அதாவது எப்படிப்பட்ட ஆம், தலைமுறையினர் இந்த கடைசி காலத்தில் நம்ம எழுப்பணும் அப்படின்றப்ப வந்து அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஆண்டவர் செட் பண்ண சொன்னார். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா ஒய்ஆர்பி ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து அந்த 5வது கமிட்மெண்ட்டை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஐ வில் நாட் இன்வால்வ் மை செல்ஃப் இன் எனி ரிலேஷன்ஷிப் தட் மே பிகம் அ ஸ்டம்பிளிங் பிளாக் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆர் மே டேமேஜ் மை பர்சனல் டெஸ்டிமனி. என்னுடைய சாட்சிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கேடுண்டாக்கும் எந்த உறவிலும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறார். தரம் இந்த கடைசி கால ஊழியங்களை உருவாக்குற ஊழியம்தான் ஒய்ஆர்பி அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஸோ நம்ம அந்த இனிஷியல் ஃபேஸஸில் நம்ம இருக்கிறோம். ஒரு ஃபவுண்டேஷனை வந்து ஆண்டவர் போட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்படி முதல்ல நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார்னா 500 வாலிபர்கள் எழுப்பணும் அப்படின்னு சொன்னார். நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா ஒரு மீட்டிங் போட்ட உடனே எழும்பிடுவாங்க அப்படின்னு யோசித்தோம். அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில் ஒன்றும் நடக்காதப்பா, அதை தொடர்ந்து அவங்களை உருவாக்குற ஒரு ப்ராசஸ் உனக்கு வேணும் அப்படின்னார். அதை தொடர்ந்து மென்டர்ஷிப் ப்ராசஸ் இல்லையா, ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனைன்ற ஒரு திட்டத்தை கொடுத்தார். சரி, அப்போ அதை ஆண்டவர் அப்படி நம்மளுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே இருந்தார். மென்டர்ஷிப்னா என்னது, மென்டரிங்னா என்னது, ஆவிக்குரிய ஆலோசனை என்று சொன்னால் என்ன, எப்படி வாலிபர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து அந்த வாலிபர்களை உருவாக்குறது வந்து எந்த மோல்டில் எந்த தரத்தில் உருவாக்கணும்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். ரொம்ப முக்கியமானது இந்த கமிட்மெண்ட் சீரியஸ் 12 மெசேஜில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. 5வது மெசேஜில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அவனோட சித்தமானால் வர நாட்களில் இதை நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். அப்போ எந்த தரத்தில் நம்ம உருவாக்கணும். இப்போ நிறைய பேர் மென்டரிங்கும் பண்ணுறாங்க. இல்லைன்னு இல்லை, ஒரு மீட்டிங்கில் நான் சொல்லிட்டு இருந்தப்ப பிரதர் இது எங்கள் சர்ச்சில் நாங்கள் மென்டர்ஸ்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னாங்க, எங்கள் ஆர்கனைசேஷனில் மென்டர்ஸ்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்கள நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் மாடல் ஆண்டவர் தந்திருக்காரு. பட் ஒய்ஆர்பிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான மென்டரிங் மாடல், மென்டரிங் ஸ்டாண்டர்ட், மென்டரிங் வேல்யூ என்ன அப்படின்னா அந்த தரம், ஆவிக்குரிய ஆலோசனையினுடைய தரம் என்னவென்று சொன்னால் ஒரு 12 பாயிண்ட். ஸோ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே மென்டராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம யாருமே வந்து நான் உருவாகிட்டேன் அதனால் நான் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே we are in the process of mentoring while we mentor others. நம்ம மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நம்மளும் உருவாகி கொண்டிருக்கிறோன்றதை மறந்து போகக்கூடாது. நம்ம லைஃப்லேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆண்டவர் அதையும் வந்து பக்குவப்படுத்தி கொண்டிருப்பார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பார். ஸோ அதை நம்ம உணர்ந்தவர்களாய் இந்த உறவுகளை குறித்ததான நம்ம பார்க்க போகிறோம். பவுண்டரிஸ் இன் ரிலேஷன்ஷிப். இதில் வந்து இன்னைக்கு பயங்கர குழப்பம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. எஸ்பெஷலி யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, டீன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, சர்ச்சில் யூத் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு ஐ விஷ் இதெல்லாம் அவங்க கேட்டால் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எல்லாம் பயங்கரமான ஒரு குழப்பம், பயங்கரமான ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு யூத் மினிஸ்ட்ரியை பண்ணுறாங்க. அதாவது யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால நிறைய பேர் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை. சர்ச்சுக்கு போகிறதுனால சில பேர் கெட்டு போவாங்க இல்லையா, சர்ச்சில் உள்ள யூத்துக்கு போகிறதுனால கெட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, பிரதர் எங்கள் பிள்ளைங்களாம் அந்த யூத்துக்கெலாம் அனுப்ப மாட்டோம் பிரதர், அவங்க போவாங்க, அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போவாங்க, இது எதுக்கு அப்படின்பாங்க. ஸோ இங்கே இந்த உதை பாருங்களேன், என்னுடைய சாட்சி ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுது சார், என்னால் வந்து சபையில் வந்து ஒரு ஊழியமே ஸ்டாப் ஆகுது அப்படின்ற அந்த கான்செப்டே அந்த பிள்ளைங்களுக்கு கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்குது, அழைப்பை நான் அழைப்புக்கு நேராக போக விடாமபடி சிறு வயதிலேயே அந்த மோகத்தின் பிடியில நான் சிக்கிக்கொண்டு அந்த இன்ஃபேச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு சந்ததி. இதுல என்ன பரிதாபம்னா, ரிப்பேர் ஆகி கிடக்கிற மிட் லைஃப் கேசஸ், ரிப்பேர் பார்ட்டிஸ், 40 45 50 வயசுக்குள்ளவங்க செம்ம கலண்டு போன கேஸுகள். தயவுசெய்து இந்த வயசுல இருக்கிறவங்க தப்பா எடுத்துக்கிடாது, என்னையும் சேர்த்து சொல்லுறேன். இவங்க வாழ்க்கை தரம் இல்லாததுனால அவங்க அடுத்த தலைமுறையில அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தோட இப்படி நீ இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கே ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் இல்லாத ஒரு சந்ததி. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கலண்டு போன கேசஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா,
வேற மாடர்ன் இரா பிரதர், இதெல்லாம் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பிரதர், எந்த கட்காலத்துல இருக்கிறீங்க பிரதர் அப்படின்பாங்க. இந்த வார்த்தையை பேசினாலே நட்டு கலண்ட கேஸ்ன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்பேனர் கையில் எடுத்துடணும். சரியா? நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ளக்க விட்டுறவே கூடாது. இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்க பிரேயர்ஸ் எல்லாம் அனுப்புங்க, அவங்க நட்டை கழட்டி விட்டுருவாங்க. நம்ம டைட் பண்ணி விட்டுருந்தா கூட அவங்க கழட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் லவ் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, 25 வயசுக்கு மேல லவ் பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு மீட்டிங்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்து இதை டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்புனா என்ன, இச்சைனா என்ன, மோகம்னா என்ன, வித்தியாசப்படுத்தி அவ்வளவு நீட்டா டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் வந்தாரு, கடைசியில வந்தார் பாருங்க, 5 நிமிஷம் தான் பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா அருமையா டீச் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, லவ் பண்ணுக்கோ, ஆனா 25 வயசுக்கு மேல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னாத்மாவை கத்திர சொல்லி முடிச்சு போயிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் யூத் மீட்டிங், காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் யூத் மீட்டிங் நடத்திருக்கு. அவர் லீடர். ஏன்னா பசங்க வந்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது வந்து பசங்களுக்கு தெரியும். அதனால அதை அவர் சொல்லணும் இல்லையா? எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும், அதுக்கு ஒரு வகையறையை கொடுக்குறாரு, 25 வயசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பசங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 25 வயசையும் எடுத்துருவாங்க அவங்க. எதுன்னு அவங்களுக்கு தேவையோ அதான் வச்சிருப்பாங்க. இப்படி வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள நட்டுக்கலண்ட கேசுகள் நிறைய இருக்கிறதுனாலதான் வாலிபர்கள் இன்னைக்கு உருவாகிறது கஷ்டமா இருக்குன்றது நீங்க புரிந்து கொள்ளணும். அதற்கு ஒரு எதிர் அலையா ஆண்டவர் ஒரு சின்ன குரூப்பை நம்பி இன்னைக்கு வந்திருக்கிறார். உங்களும் என்னையும் நம்பி வந்திருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள். இந்த ஊழியத்தை பண்ண விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, ஒண்ணு வெளியே இருந்து பிரச்சனை வருது, இல்லைன்னா வீட்டுல இருந்து வருது, என்னன்னா பலவீனம், மாறி மாறி மாறி. ஆண்டவர் சொல்றார், உண்மையா இரு, அவன செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன், செய்தியை நீ கடத்து அப்படின்னு சொல்ற. நீ கேட்கிற எல்லாரும் இந்த செய்தியை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமான அடிப்படை சத்தியங்கள் தான். ஆனா தெளிவு தேவை, நம்மளுக்கு தெளிவு தேவை. இது நம்ம இந்த ஒய்ஆர்பி மீட்டிங்ல அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச இந்த கான்செப்ட் படி நீ வரேன்னு சொன்னதுக்கு அவ வரைஞ்சிருக்கிறா. அது நீங்க பார்த்தீங்கன்னா கேட்டேன் இது என்ன அப்படின்றது. அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கெல்லாம் சுற்றி ஒவ்வொருத்தங்க வந்து கரைப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வெவ்வேறு நபர்களோட உறவு ப்ராப்ளம் வந்து வருது. அதில் வந்து ஆண்டவர் வந்து நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பாதையை வந்து போட்டு கொடுக்குறார், கரைப்படாதபடி நடந்து போகிறது. அதான் இந்த பிக்சரோட ஒரு மீனிங். ஸோ கரைப்படாத ஒரு வாழ்க்கை, கரைப்படாத ஒரு ஊழியம். ஊழியக்காரங்க எத்தனை பேர் தப்பு பண்றாங்க தெரியுமா? இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், எவ்வளவு ஊழியங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்னால உடையுது. அதனால நம்ம சரியான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நம்ம உருவாக்குறவர்களை நம்ம தெளிவா நடத்தணும். அடுத்த ஜெனரேஷன், நம்ம ஃபோக்கஸே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான். அடுத்த ஜெனரேஷனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்க பிள்ளைங்களை மிஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இந்த சத்தியங்களை எப்படியாச்சும் உள்ளக்கு ஏற்றிடணுன்றதை மறந்து போகக்கூடாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ரிலேஷன்ஷிப், உறவுகள் அப்படின்றது பேசிக் கான்செப்ட் ஒன்று பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வி நீட் ரிலேஷன்ஷிப்ஸ். எல்லாருக்குமே உறவாடுதல்கள் தேவை இல்லையா? நம்ம ஒருத்தவங்க பேசுறது, ரிலேஷன்ஷிப் தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, என்னை புரிந்து கொள்றதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்போம். பீப்புள் ஹூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அஸ். நம்ம புரிந்து கொள்றவங்ககிட்ட நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம். அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க இன்ஸ்பைட் ஆஃப் அவர் வீக்னஸஸ். நம்மளுடைய பலவீனங்களின் மத்தியிலையும் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர், ஒரு குழு, ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம். ஸோ இது ஜென்ரல் அக்செப்டன்ஸ் ஃபிலாசபி. இது பிறந்த உடனே குழந்தை வந்து அழுகும், அதை தூக்குனாதான் அது அமைதியாகும். அப்படின்னா என்ன? அந்த குழந்தை ஏங்குது, அரவணைப்புக்காக ஏங்குது. அது வந்து பேசிக் ஹியூமன் டெண்டன்சி.
அப்ப ஆண்டவரே அப்படி நம்மளை படைத்து வைத்திருக்கிறார்ன்றத மறந்து போகக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருமே எனி பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் இன் லைஃப், எந்த வயசா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், என்ன படிச்சிருந்தாலும் சரிதான், எந்த இனமா இருந்தாலும் சரிதான், we all need relationships, someone to share life with. ஷேர் பண்றதுக்கு நம்மளுக்கு நபர்களை தேடுவோம். someone to love, நேசிக்க, அன்பை கொடுக்க வாங்க நபர்களை தேடுவோம். ஏன் இது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இனிஷியல் டிசைன்ல வந்து ஆண்டவர் நம்மளை வந்து அன்பின் ரூபிகளாக படைத்தார். அன்பின் ரூபிகள்னா மென்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப். தனியா படைக்கல. ஆண்டவர் வந்து அனிமல்ஸை படைக்கிறார், நேச்சரை படைக்கிறார், பேர்ட்ஸை படைக்கிறாரு, ஆடம் ஈவை படைக்கிறார், அவர் வந்து பேசுகிறார். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ், இட்ஸ் ஆல் கம்யூனிகேஷன். அவருடைய சாயலாக படைக்கிறார் விசேஷமா மனிதனை. அனிமலுக்கும் நம்மளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம நல்லாவே கம்யூனிகேட் பண்ணலாம். அனிமல்ஸ் வந்து அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண முடியாது, சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் தான் கம்யூனிகேட் பண்ணோம். பட் நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், நிறைய நம்ம பேசலாம், ஒருத்தரை ஒருத்தர் அதிகமாய் நம்ம புரிந்து கொள்ளலாம், அதிகமாய் நம்ம அன்பு செலுத்தலாம். பேசிக்காவே ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார், அதற்காக தான் படைத்திருக்கிறார். அவரோடு அன்பின் உறவு கொள்ளணும்னு சொல்லி படைத்திருக்கிறார், மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி 2 மெசேஜஸ்ல இந்த கோட்டை நான் சொல்லியிருக்கிறேன். ஐ வாண்ட் ஆல் த மென்டர்ஸ். நீங்க இனிமே எல்லாருமே மென்டர், நீ ரெகுலரா வர்றவங்க நிச்சயமா மென்டர் ஆயிருவீங்க, நேச்சுரல் மென்டர் ஆயிருவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருப்பார். இன்னும் அடுத்த ஜெனரேஷன் நீங்க வந்து மென்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கோட்ல ரொம்ப பவர்ஃபுல் கோட்ஸ். அதனாலதான் ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங். நான் மறுபடியும் சொல்றதுல நான் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா இது அப்படியே மனசுக்குள்ள போயிருக்கும். செயின்ட் அகஸ்டின் ஒரு பெரிய சர்ச் லீடர் என்ன சொல்றாரு பாருங்க, யூ ஹேவ் மேட் அஸ் ஃபார் யுவர் செல்ஃப் ஓ காட் அண்ட் அவர் ஹார்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் until they rest in you. ஆண்டவரே நீர் எங்களை உமக்காக படைத்திருக்கிறீர், உம்மில் எங்கள் இருதயம் இளைப்பாறு மட்டும். எங்கள் இருதயத்துல இளைப்பாறுதலே கிடையாது. ஆண்டவர் நம்மளை எப்படி படைத்திருக்கிறார், மனுஷனை, ஒவ்வொரு மனுஷனை எப்படி படைத்திருக்கிறார், அவரோடு அன்பின் அந்த உறவாடுதலுக்காக, அன்பின் அந்த ரிலேஷன்ஷிப்காக, லவ்விங் ரிலேஷன்ஷிப். ஓ, ஐ எம் அக்செப்டட் இன் ஜீசஸ். என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அவர்தான். நான் என்னோட வீக்னஸோட என்னை ஏற்றுக்கொள்றது அவர் மட்டும்தான். என்னை கைவிடாத தேவன் அவர்தான். விட்டு கொடுக்கவே மாட்டார், என்னை விடவே மாட்டார். He never give up on me. விழுந்து எந்திரிச்சாலும் மறுபடியும் ஐ எம் ட்ரஸ்டிங் யூ, யூ ஆர் நாட் yet finished with me சொல்வார். He gives not second chances but many chances. 2 சான்சஸ் கொடுக்கிற தேவன் இல்ல, பல முறை நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கிற தேவன், அன்பின் தேவன். அவரோடு கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறார், நம்ம பேசணும்னு நினைக்கிறார், அவர் பேசணும்னு நினைக்கிறார். அதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்னைக்கு பாவம் உள்ளக்கு வந்த பிறகு நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே குழப்பமாயிருது. ஆண்டவரோட குழப்பம் வந்துருது, நேச்சரோட குழப்பம் வந்துருது, ஒருத்தரோட குழப்பம் வந்துருது. ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் நம்ம வந்து பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல ப்ராப்ளம் இன் ரிலேஷன்ஷிப். ஆதாம் ஏவாள் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தூரமாய் போறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தினால. கீழ்ப்படியில நான் இங்க வந்து ஒபீடியன்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஆண்டவர் சொன்னார், அதை செய்யல, பாவம் வந்துச்சு. அதனால ஆண்டவர் வந்து அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விடுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு வந்து திருப்பி ரெஸ்டோர் ஆகுது. ரிலேஷன்ஷிப் வந்து உடையலாம், பட் ரெஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். ரெஸ்டோர் ஆகுது, அதாவது ரெஸ்டோர் ஆகிற ரிலேஷன்ஷிப் திரும்பி மறுபடியும் ரெஸ்டோர் ஆகாத ரிலேஷன்ஷிப் 2மே போட்டிருக்கேன். காயின் ஆபேல் எடுத்துக்கிடுங்க, அவங்க 2 பேருக்கு பிரியிறாங்க இல்லையா? காயினோட அந்த பொறாமையினால அது ரெஸ்டோர் ஆகல, அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆபிரகாம் லோத்து பிரிஞ்சு போறாங்க, ஏன்னா அவங்கள சேர்ந்து இருக்க முடியலங்க. அவங்களோட சர்வன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப பெருசாகிறாங்க, 2 பேரும் பெருசாயிடுறாங்க. ஆனா திருப்பி அவர் சேரல. இது ஒரு பெரிய ஒரு இதுதான். லோத்து ஏன் திருப்பி சேரலன்றது ஒரு பெரிய இதுதான். இந்த ப்ராப்ளம்லாம் வந்த பிறகு கடைசியில வந்து அந்த மலை மேல ஓடி போறப்ப திருப்பி he never took pains to go back to ஏப்ரஹாம்கிட்ட திருப்பி போகணும்னு நினைக்கல. ஏன்னு சொல்லி தெரியல நம்மளுக்கு. யாக்கோப், ஏசா அவங்களும் பிரியிறாங்க, அவங்க அம்மாவால பிரிய வேண்டிய சூழ்நிலை. ஆனா திருப்பி ரெஸ்டோர் ஆறாங்க, திருப்பி சேர்றாங்க. ஜோசப் வாஸ் ஹேட்டட், யோசேப்பும் பிரியிறான், ஆனாலும் திருப்பி சேர்றான். தாவீது அப்சலோமோட அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா
தாவீதுக்கு விரோதமா வர்றான். அப்புறம் போறான், தூரமா இருக்கிறான். அப்புறம் திருப்பி வர்றான். திருப்பி தாவீதுக்கு விரோதமா போறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஃபேக்ட் தாவீதுக்கு விரோதமா டைரக்ட்டா போகல. ஆனா, அவன் பழிக்கு பழி வாங்குனதுனால அவன் போறான், போறான், வர்றான், போறான், வர்றான் இந்த மாதிரி இருக்கிறான். பட் அல்டிமேட்லி வந்து அ புரோக்கன் டவுன் ஆயிருது. ஹோசியா கோமர் தீர்க்கதரிசியாகிய ஹோசியாவும் உண்மை இல்லாத அந்த கோமர் தன்னுடைய மனைவி வந்து அப்படி எப்படி ஆடி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டம் காணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்டோர் ஆயிருது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் நாட் இஸ் ஈஸி டு ஹாவ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். சரியான ஒரு உறவு எல்லார்ட்டையும் யார் யார்கிட்ட எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கணும் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டீல் வித் அப்படின்றத நான் வந்து நீங்க புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் அண்ட் ஃபாரிசிஸ், ஜீசஸ் நெவர் காட் அலாங் வெல். ஃபாரிசிஸ்க்கும் ஜீசஸ்க்கும் ஒத்தே போகல. எப்பயாவது சில நிக்கோதேமோ இல்லையா, அரிமத்திய ஊரான யோசேப் அப்படின்னு சொல்லி 2 3 ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஆண்டவர் வந்து இண்டிவிஜுவலா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரே ஒழிய இன் ஜென்ரல் அவங்க கூட ஒத்தே போகல. அது ரெஸ்டரேஷனுக்கு அவர் எய்ம் பண்ணவே இல்லை. யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் விட்டு போறான், அவன் திருப்பி ரெஸ்டோர் ஆகல, அப்படியே உடைந்து போகிறது. டிசைபிள்ஸ்குள்ள ஜீசஸ் டிசைபிள்ஸ்குள்ள சில ரிலேஷன்ஷிப் உரசல்கள் வந்துச்சு. யார் பெரியவனா இருக்கணும். அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் மட்டும் அவங்க அம்மாவோட ரெக்கமெண்டேஷன்ல வர்றாங்க. ஒருத்தர் ஆண்டவர் ரைட் சைடில் இருக்கணும்னு உட்காடுறாங்க, லெஃப்ட் சைடில் உட்காரணும்னு சொல்லி எல்லாம் பேசினப்போ ஒரு சின்ன ஒரு டிசென்ஷன் வருது, டிஸ்அக்ரிமெண்ட் வருது, ஒரு மனஸ்தாபம் வருது. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் அருமையாக பியூட்டிஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறார். பால் அண்ட் மார்க் பெரிய ஒரு எக்ஸாம்பிள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ஊழியத்துக்குள்ள ஊழியத்தின் ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒரு பிரிவினை வருது. ஆனா பால் அண்ட் மார்க் திருப்பி ரெஸ்டோர் ஆகுறாங்க. பிலமன் ஒனேசிமஸ் another பியூட்டிஃபுல் ரெஸ்டோரேஷன் ஸ்டோரி. மறுபடியும் ரெஸ்டோர் ஆறாங்க. இஸ்ரவேல் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி பிரிந்து போய் இன்னைக்கு சிதறி போய் கிடக்கிறது. ஆனா வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் படி ஆண்டவர் ஒரு நாள் வந்து ரெஸ்டோர் பண்ண போறார். இஸ்ரேல் தேசத்தை ரெஸ்டோர் பண்ண போறார். அதான் கடைசி காலத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம உலகளாவிய பார்க்கிறப்ப வந்து உலகளாவிய இஸ்ரேலுக்கு விரோதமான ஒரு வெறுப்புத்தன்மை அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும் கூடுது. ஏன் அப்படின்னா கடைசி காலத்துல இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா சேனைகளும் திரண்டு வர வேண்டியது வந்து அவசியமா இருக்கிறது. அதனால எவ்ரி திங் பாயிண்ட்ஸ் டு தி எண்ட். கடைசி நாட்களுக்கு நேராக, கடைசி நேரங்களுக்கு நேராக, கடைசி மணித்துளிகளுக்கு நேராக நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறந்து போகக்கூடாது. ஸோ கமிங் பேக் டு த ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கோல்டன் ரூல். என்ன கோல்டன் ரூல்? மேத்யூ 10:37. அதை மெமரி வாசா போட்டுடுறேன் இந்த இதுல, மறந்துடாதீங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கோல்டன் ரூல் with regard to God. ஏன்னா ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். God created man. And for man, he gave the relationships of humans. Human relationship கொடுக்கிறார். ஆண்டவரோட பேசிக் இன்டென்ஷனே மனிதன் அவரோடு இணைந்து இருக்கணும்ன்றதுதான். உனக்கு இந்த உலகத்துல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். ஏவாளை நான் கொடுக்குறேன், அப்புறம் பிள்ளைங்களை கொடுக்குறேன், ஏட்கை கொடுக்குறேன், அதெல்லாம் வித் ரெஃபரன்ஸ் டு மீ அப்படின்றார். திஸ் இஸ் அ பேசிக் திங். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு கான்செப்டை மட்டும் சாகர வரைக்கும் பிடிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க தான், என் தகப்பனும் நீங்க தான். எனக்கு நல்ல அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நல்லது, நல்லா இல்லைனாலும் நல்லது. அல்டிமேட்டா எனக்கு அம்மாவும் அப்பாவும் அவர் தான். எனக்கு நல்ல அண்ணன் தம்பி இருந்தா நல்லது, நல்ல அண்ணன் தம்பி இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு அண்ணனும் தம்பியும் அவர் தான். நல்ல அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு அவர் தான் உறவு. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு நல்ல ஒரு மனைவி, எனக்கு நல்ல ஒரு கணவன் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் எனக்கு ஸ்பௌஸ். நல்ல பிள்ளைங்க இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் எனக்கு இருக்கிற ஒரே சொத்து. எதிர்காலம் எனக்கு தான். பிரைஸ் காட். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 3 உறவுகளை கொடுத்திருப்பாரு இல்லையா? அன்பின் உறவுகள் பாடல்ல பாடணும் இல்லையா?
மனிதனை இழுக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை சில உறவுகளை கொடுக்கிறார். இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. கோல்டன் ரூல் என்ன? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன வந்தாலும், யார் வந்தாலும், என்ன வந்தாலும் கிடையாது, யார் வந்தாலும் இந்த பாயிண்ட்ல மத்திய 10:37. ஏன்னா அன்றைக்கு 2 இம்பார்ட்டண்டான இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கொடுத்து, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கணும் பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளை, அது ரெண்டுமே ரொம்ப இன்டிமேட். ஏன்னா ஆண்டவர் ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தார் அல்லவா, ஒரே பையனை கொடுத்தார் நம்மளுக்காக. அதனால ஆண்டவரை அன்பை என்னால் புரிந்து கொள்ளவே முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை இடத்துல நெருங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உன்னை அன்பை நான் அதிகமாய் ருசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு நாள் நான் வாழப்போறேன்னு சொல்லி தெரியலப்பா, உண்மையே நான் பார்க்கணும், என் கண்களை திறந்துருளுங்க, உடைய குரலை நான் கேட்கணும், என் செவிகளை திறந்துருளுங்க, உமோடு நெருங்கி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வேற எதுவும் என் வாழ்க்கையில வேண்டாம், வேற யாரும் என் வாழ்க்கையில வேண்டாம்னு சொல்லி நீங்க பழகுங்க. பட் ஆண்டவர் சில உறவுகளை தருவாரு. அப்ப வந்து யூ ரிலேட் வித்இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிவைன் ரூல் அண்ட் அத்தாரிட்டி. எனக்கு ஆண்டவர் இந்த உறவை தந்திருக்கிறார். மனைவி யார் தந்தது? ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். என்னோட பையன் யார் எனக்கு தந்திர? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். சில பொறுப்புகளை முடிக்கிறதுக்கு தந்திருக்கிறார். ரிலேஷன்ஷிப்போட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது பாருங்க. எதுக்கு இந்த மினிஸ்ட்ரியல் உறவுகளை தந்திருக்கிறார்? ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு இதுக்கு ஏன் இந்த கிளஸ்டர்ல 2-3 பேர் தந்திருக்கிறார்? அவர்களை நடத்துறதற்கும் உருவாக்குறதற்கும் ஆண்டவர் நம்பி தந்திருக்கிறார், ஆண்டவர் தந்திருக்கிறார். So the relation is God gave அப்படின்றது மறந்து போகக்கூடாது. வெரி சிம்பிள் கோல்டன் ரூல், வெரி சிம்பிள் கோல்டன் ரூல். இதை மட்டும் நீங்க கரெக்டா பிடிச்சிருந்தீங்கன்னா ஐ திங்க் லைஃப்ல வந்து நிறைய காரியங்கள் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க தான் எனக்கு அப்படின்றது. அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது பாருங்க, அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, ஒரு ஸ்லைட் போடணும்னு நினைச்சேன். அதாவது த ப்ராப்ளம்ஸ் வித் அகாப்பே அப்படின்னு சொல்லி, த ப்ராப்ளம்ஸ் வித் அகாப்பே லவ். அந்த ப்ராப்ளம்ஸ் வித் அகாப்பே லவ் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேனே, அந்த ப்ராப்ளம்ஸ் வித் அகாப்பே லவ்ன்றது ஆண்டவருடைய அன்பு. இப்போ நான் என் ஊழியத்தில் நான் கடந்த அனுபவங்களை நான் பார்த்துருக்குறேன். 22 வருஷங்கள்ல கொஞ்சம் அதிகமாக கூட 25 வருஷம் எடுத்துக்கலாம். ஆண்டவர் அநேக நேரங்களில் வந்து தன்னுடைய அகாப்பே லவ், அவருடைய அன்பை என் உள்ளத்துல ஊற்றி, நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும், பட் உதாரணத்துக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அவருடைய அன்பு என் மேல ஊற்றி அந்த அன்பை ஆப்ரேட் பண்ண செய்து நிறைய பேரை தொடுவார். ஓகே, நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண்டருடைய அகாப்பே அன்புனா எதையுமே எதிர்பார்க்காத ஆண்டருடைய அன்பு, எதையுமே எதிர்பாராது, எதையுமே எதிர்பார்க்காத, என்ன சொல்ல, கொடுக்கிற தியாகமாய் செய்யற மாதிரி சில காரியங்கள்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த நபர் யார் அந்த அன்பால தொடப்படுறாரோ அவங்களுக்கு இட் வில் பி a stunning touch of God's love. எப்படி இந்த அண்ணன் இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி இந்த அண்ணன் எனக்கு இப்படி பண்ணாங்க. Touch or glimpse of God's love. அதனால அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அது ஆண்டுடைய அன்புன்னு தெரியாது. எனக்கும் ஆரம்பத்துல தெரியாம இருந்துச்சு. பட் நான் ஆப்ரேட் ஆயிட்டேன், ஆண்டவர் அகாப்பே லவ்ல ஆப்ரேட் ஆண்டவர் பண்ணிட்டாரு. God அந்த வந்து லைஃபை டச் பண்ணிட்டாரு, அவங்க பிளஸ் ஆயிட்டாங்க. பட் ரெசிப்ரோகேட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திடீர்னு இப்ப அகாப்பேக்கு போயிட்டு விட்டுட்டு ஹியூமன் லவ்க்கு வந்துடுறேன். ஹியூமன் லவ்ல வந்துட்டு, நான் உனக்கெல்லாம் என்ன பண்ணேன் தெரியுமாடாப்பா, நான் சாக்ரிஃபிஷியலா எவ்வளவு பண்ணேன் தெரியுமா, என்னடா இப்படி பண்றேன் எனக்கு. இன் கேஸ் அந்த பர்சன் உங்களுக்கு விரோதமா கிரியை செஞ்சாங்கன்னா, தட்ஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி. அப்ப வந்து நான் அகாப்பே லவ் மறந்துட்டு அப்ப வந்து ஹியூமன் லவ்ல ஆப்ரேட் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஹியூமன் லவ்ல அப்செட் ஆயிருவேன். ஐயோ நம்ம இவ்வளவு செஞ்சோமே. அப்ப ஆண்டவர் சொன்ன, நீ செஞ்சியா? நீ எப்பப்பா பண்ண? நான்ப்பா ஓ மூலமா பண்ண. கம் பேக் டு மீ அகெயின். Be filled with my love. Agape love is not only for giving, but is also for getting hurt without getting hurt. ஆண்டருடைய அகாப்பே அன்பு எதற்கையா? மெத்தவங்க வந்து என்னை அடிச்சா கூட அது என்னை வலிக்காது. ஆண்டருடைய அன்பு அவ்வளவு வல்லமை உள்ளது. வலிக்காதுன்னா வலிக்கும்,
I may have the feeling, but I will not expect a human level of, என்ன சொல்ல, human, I will not put up a human level of fight back. உலக மாம்சத்துக்கு ஒரு அனுபவத்து பழிக்கு பழி வாங்கணும், திருப்பி பேசணும், அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இதெல்லாம் பண்ணாத, எதிர்பார்க்க மாட்டேன். ஓகே, இது ஏன் ப்ராப்ளம் ஆஃப் அகாப்பே லவ்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த பர்சன், இது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அந்த பர்சன் ஆன் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன ஆகும்னு நான் சொல்றேன். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல உள்ள ப்ராப்ளம், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்னா என்னது, அந்த யாருக்கு நான் வந்து உதவி செய்தனோ அந்த நபர் இப்ப எனக்கு வந்து ஓவர் எனக்கு ஃபெய்த்ஃபுல் ஆகுறாங்க. அதனால புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒன்றும் பண்ணல, ஆண்டவருடைய அன்பின் அந்த அகாப்பே லவ்ல நான் ஆப்ரேட் ஆயிட்டேன். they have been touched with God's agape love. ஆண்டவருடைய அகாப்பே அன்பால அவங்க தொடப்பட்டுட்டாங்க. ஆனா அவங்க எனக்கு, அவங்க ஆண்டவரை பார்க்கிறதுக்கு பதிலா என்னைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் பிரதர், உங்க மினிஸ்ட்ரியில தான் ஆண்டவரை ஆசீர்வதிச்சாரு, நீங்க ஜாம் பண்றப்பதான் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, நீங்க வந்த பிறகுதான் எனக்கு ஒரு பெரிய இது, அப்படிலாம் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க தப்பான வேர்டிங்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன மாதிரி வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், ஆண்டவர் உங்க மூலமா கிரியை செஞ்சார், ஆண்டவரோட நாமம் மேம்படுவதாக. இப்ப நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இல்லையா, நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது வந்து இன்னும் பயங்கர டேஞ்சர் ஆயிரும், பயங்கர டேஞ்சர் ஆகும். ஸ்பிரிச்சுவல் அபியூஸ்க்கு வந்து அது ஒரு பேஸ் பாயிண்டாக மாறிடும் தேவனுடைய ஜனமே. அதனால தான் in all our relationship, even spiritual relationship, God should be the center. ஆண்டவர் தான் மையப்பகுதியாக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. when God uses you, அப்படிதான் நான் யோசித்து பார்த்தேன் சமீப காலத்தில், ஆண்டவரே இந்த அகாப்பே லவ்ல ஆப்ரேட் ஆகிறது எவ்வளோ டேஞ்சர் ஆண்டவரே. ஒரு காலத்தில் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், உண்மைதான் ஆண்டவரே உடைய அன்பால நிறைத்து நீங்க ஜனங்களை தொடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்க தொடரப்ப நான் பாதுகாப்பா இருக்கணுமே, ஜனங்கள் என்னை வந்து அப்படியே சரண்டர் ஆவாங்களே, அப்படியே இவங்க தான் அப்படின்னு வருவாங்களே, என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு ஸ்டேட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஆப்ரேட்டட் இன் அண்டர் காட்ஸ் அகாப்பே லவ். அப்போ எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணுமே. தான் அந்த ஒரு தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், sometimes it can be very dangerous to operate in agape love. You should have sufficient protections அப்படின்றார், sufficient protections. அங்கேதான் இங்கே ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர்றோம். Hallelujah, hallelujah. You should know your boundaries. When God's agape love is flowing through your life, ஆண்டவருடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பெருவெள்ளமாய் ஓடும் பொழுது நீ ஜாக்கிரதையா இருந்து விடு. ஏன்னா ஜனங்கள் உனக்கு ரெசிப்ரோகேட் எப்படி பண்ணுவாங்க, கடவுள் மாதிரி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீ கடவுளோட அன்பை நீ உன்னுடைய சரீரத்தின் மூலமாக, உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நீ ஜனங்களுக்கு கொடுத்ததுனால அவர்கள் மறுபடியும் உன்னை அதே மாதிரி தான் பார்ப்பாங்க. யூ ஷுட் ஹாவ் அ ஹெவி ப்ரொடெக்ஷன். சொல்லிடணும், நத்திங் டூயிங், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, பட் ஈவன் நவ் அப்படி சொல்லிட்டு மே காட் பிளஸ் யூ. ஒரு சபையில் சமீபத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு வார்னிங் செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப எச்சரிப்பாக இருந்துச்சு, எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு, அவ்வளோ வார்னிங். வெளியே வந்து வண்டி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு சிஸ்டர் வந்து, பிரதர் மெசேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரதர் அப்படின்னா. நான் அப்படியே அவங்கள பார்த்து ஷாக்காக நான் பார்த்தேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. திருப்பி புஸ்தத்தாங்க, பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரதர் அப்படின்னு. She didn't get the message right. அவங்க அந்த மெசேஜை புரிந்து கொள்ளவே இல்லை. ஸோ அவங்களோட பாயிண்ட் படி நான் வந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் மெசேஜ் கொடுத்துருக்கிறேன், நல்லா பேசியிருக்கிறேன், அவ்வளோதான். There was no God. She didn't see God in my message. It was only my message. ஸோ நம்ம வந்து நம்ம சரி, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தப்பா நம்மள்கிட்ட வருவாங்க. உங்கள் மெசேஜ் நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஆண்டவர் வார்னிங் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்கணும் பிரதர், எனக்கு பயமா இருந்துச்சு, ஆண்டவர் பேசினார் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. ஆண்டவனை உணர்த்தினார் பிரதர், என்கிட்ட தான் பேசினார், எனக்காக தான் ஆண்டவர் உங்களை அனுப்புனார் அப்படிலாம். தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேவனுடைய ஜனமே,
அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த கோல்டன் ரூல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் நான் சில மீட்டிங்ஸில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 லெவல்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேஷுவல் டாக், சாதாரண பேச்சு. லெவல் 2 ப்ரொஃபஷனல் டாக், வேலை சம்மந்தமான பேச்சு. லெவல் 3 பர்சனல் டாக், தனிப்பட்ட பேச்சு. லெவல் 4 எமோஷ்னல் டாக், உணர்ச்சி சார் பேசுதல் இல்லை உறவாடுதல், உறவாடுதல்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. லெவல் 5 ஃபிசிக்கல் டாக், சரீர பிரகாரமாக பேசுதல். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். லெவல் 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மறந்துடாதீங்க. இந்த தெளிவு நல்லா நம்மளுக்கு நிறைய வரணும். ஸோ சாதாரண பேச்சுன்னா கேஷுவல் டாக்ல ஹைஸ் அண்ட் பைஸ், நாட் அ சீரியஸ் ஒன், நோ எமோஷன்ஸ் இன்வால்வ். இதில் எமோஷன்ஸே கிடையாது. நிறைய பேர் நம்ம கிரீட் பண்ணுறதுல இருக்குது. ஒரு நபரை நம்ம பார்ப்போம், ஒரு பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் போய் நம்ம பேச மாட்டோம், சும்மா ஹாய் பாய் அவ்வளோதான். ஸோ இந்த நபர் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்றா வரலன்னா ஒன்று தான், நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அப்படியே ஜஸ்ட் பாஸ் பைஸாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்ல, ஒரு ஓலாவில் நம்ம போகிறப்ப இல்லை டாக்ஸியில் போகிறப்ப அந்த டிரைவர்கிட்ட நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம், அவ்வளோதான். திருப்பி பாப்பமான்னு கூட தெரியாது. சாதாரண பேச்சு, லெவல் 1 ஆர்டினரி. ரெண்டாவது வேலை சம்பந்தமான பேச்சு, ஸோ ப்ரொஃபஷனல் டாக். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஜாப் செட்டிங்ஸில், வேலையில், இன்னும் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறப்ப, நிறைய காரியங்களை நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப வந்து நம்ம பேசுவோம். பேசுறது வந்து வேலை சம்பந்தம் மட்டும்தான் இருக்கும், பர்சனல் இருக்காது. இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் பார்க்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ப்ரொஃபஷனல் டாக்குன்றப்ப அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லணும், டோன்ட் தேர் இஸ் அ பார்டர் லைன். ஒரு அப்படியே ப்ரொஃபஷனல் பேசிக்கிட்டே வந்து வீட்டில் இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாலே, சி தட் இஸ் அ பர்சனல் கொஸ்டின். ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குதே அப்படின்னு கேட்டாலே தட்ஸ் அ பர்சனல் கொஸ்டின். உடனே தட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் அன் எல்லோ லைட். ரெட் லைட் கூட கிடையாது, இது ரொம்ப டேஞ்சர் சைன் கிடையாது. பட் யூ ஆர் கமிங் டு அ பவுண்டரி, ஒரு பவுண்டரி லைன். இப்போ நம்ம வந்து உறவுகளை பவுண்டரி பார்க்கிறோம். யூ ஷுட் கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப். பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா தனிப்பட்ட விதத்தில் யாரையுமே நீங்கள் கார்னர் பண்ணக்கூடாது, யாரையுமே கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரிசீவும் சரி கிவிங்கும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ லேட்டஸ்டாக கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு தம்பி வந்து யாரையோ பார்த்து கேட்டிருக்கிறாப்புல, சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டிருக்கிறாப்புல. அந்த பொண்ணு நினைச்சிச்சு ஹி இஸ் ப்ரப்போசிங், ஹி இஸ் ஹேவிங் அன் இன்ட்ரெஸ்ட் இன் மீ. சாப்பிட்டியான்னு கேட்டது. ஸோ யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பீப்புள் ஆர் ஹைலி எமோஷனலி ஃப்ரஜைல். நிறைய பேர் நிறைய எமோஷனல் லெவல்ஸில் ஃப்ரஜைலாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் அவங்க வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும், அவங்ககிட்ட போய் வந்து டோன்ட் வரி அப்படி இப்படிலாம் ஏதாவது கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சல்லுன்னு வந்து அட்டாச் ஆவாங்க. ஸோ அதனால யூ ஷுட் ஆல்சோ நாட் பிகம் எமோஷனல் லயபிலிட்டியா இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் பர்சனலோட லைஃப்க்கு நீங்க இடரல் உண்டாக்க கூடாது. அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அதெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தெளிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆனால் என்ன பிரதர் தப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நோ, பாய் பாய், கேர்ள் கேர்ள், எல்டர் யங்கர், எல்டர் யங்கர். அந்த 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 ட்ராக்ல தான் நீங்க போகணும். வேலை சம்பந்தமா பேசுறீங்கன்னா வேலை சம்பந்தமா பேசிட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். மினிஸ்ட்ரி சம்பந்தமா வந்து இதுல சில பேர் பேசுவாங்க, மினிஸ்ட்ரி 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 சம்பந்தமா பேசி விட்டுறணும். எப்ப நீங்க வந்து இப்ப நம்ம பிரதரா நீங்க சில சமயம் பேசுறப்ப மினிஸ்ட்ரி பர்சனல் கொஞ்சம் நீங்க டச் பண்ணிக்கலாம். பட் பிரதர் அண்ட் சிஸ்டர், எல்டர் ஆர் யங்கர், மேரிட் ஆர் நாட் மேரிட், டோன்ட் பாதர். பட் இந்த கிராஸ் பண்றப்ப என்னுடைய சாட்சிக்கு கேடாக நான் எதையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஷார்ப் அந்த ஸ்டாண்டர்ட், ஒய்ஆர்பி ஸ்டாண்டர்ட் வந்துடணும். என் சாட்சி கெட்டுரும். என் ஹார்ட் லெவலில் நான் நல்லா இருக்கலாம், நான் ஆர்கியூ பண்ணலாம், 10 பேருக்கு நான் ப்ரூஃப் பண்றதுக்கு என்கிட்ட வந்து நான் சொல்லிக்கலாம். பட் என்னுடைய சாட்சி கெடாம இருக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரெலவன்சி நான் இழந்து போவேன். People will less respect our life அப்படின்றது மறந்துடாதீங்க. over the years characters are built over the years. ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பவுண்டரியை வந்து நீங்க டீச் பண்ணுங்க. பர்சனல் டாக் வேற. இப்ப சாட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பர்சனலா யாரும் பேசிடக்கூடாது. ஆஃபீஸ்லயா இருக்கலாம், வேறையா இருக்கலாம். இப்போ பர்சனலா வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் அ டவுன்வர்ட் ஸ்பைரல்ல நீங்க இருக்கிறீங்க. லெவல் 3 நீங்க பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் டாக். ஓகே, பர்சனல் டாக் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட பேச்சு.
ஸோ அந்த நபரை குறித்ததான ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிப்போம், இல்லைன்னா நம்மளுக்கு காமிப்பாங்க. ஈவன் ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சர்டன் திங்ஸ் வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். The person is showing either special interest, இல்ல அவர் எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஓகே, அப்படி கூட வச்சுக்கிடுங்களேன். ஹை எக்ஸ்ட்ரோவர்ட்னு வச்சுக்கிடுங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி வந்து ரொம்ப இமோஷனல் ஃப்ரெஜைலாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அதை பர்சனலாக எடுப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான்லாம் எனக்கு ஒன்று என் ஹார்ட்லலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணக்கூடாது. எனிதிங் பர்சனல் இஸ் பர்சனல். இன்னைக்கு எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்க ஒய்ஆர்பியில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றப்ப கைண்ட்லி கீப் தட் ஸ்டாண்டர்ட். டச்சிங் அப்பான் ஃபேமிலி மேட்டர்ஸ். வீட்டில் எப்படி இருக்கிறாங்க? ஸோ இப்போ நீங்கள் ஒரு மென்டல் ரிலேஷன்ஷிப்பு, ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு, மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான். ஃபேமிலிலாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஓகே தான். பட் வென் யூ கிராஸ் ஜெண்டர் போகிறப்ப, எல்டர் ஆர் யங்கர் கிராஸ் ஜெண்டர் போகிறப்ப அவாய்ட் ஓகே கிவிங் அட்வைசஸ். அதான் சொல்கிறேன், இந்த கிவிங் அட்வைசஸில் மேல் ஃபீமேல் இருந்துட்டா ரொம்ப சேஃப். சரியா? சப்போஸ் உங்களுக்கு வந்து சிச்சுவேஷனில் வந்து நான் வந்து ஒரு கேர்ளுக்கு கொடுக்க வேண்டியிருக்க சுச்சுவேஷன் வருது, ஒரு கம்பல்லிங் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். அதனால தான் ஒய்ஆர்பியில் அனதர் எம்ஃபசிஸ் நாங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் மேக்ஸிமைஸ் வந்து ஃபேமிலியாக இன்வால்வ் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போங்க. ஏன்னா தேர் இஸ் அ சைக்காலஜி. சில பாய்ஸ் வந்து எல்டர் விமென்ட் ஓப்பன் அப் ஆவாங்க, சில கேர்ள்ஸ் வந்து எல்டர் மென்ட் ஓப்பன் அப் ஆவாங்கன்னு சில இதெல்லாம் இருக்குது. அதனால அது ஒரு சர்டன் ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அதனால ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் குட்டாக இருக்கும். ஃபேமிலியாக ஒரு பர்சன்ட்டை நீங்கள் பேசுகிறப்ப வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். ஃபேமிலியாக நீங்கள் இன்வால்வ் ஆங்க, கிவிங் அட்வைஸ். தனியாக வேண்டாம். தனியாக வென் த பவுண்டரிஸ் வந்து ஃப்ளார் அப் ஆகிறப்ப அதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் பழகுங்க. பவுண்டரிஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பாய் ஃப்ரெண்டுன்பாங்க. பாய் ஃப்ரெண்டில் வந்து பர்சனல் ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே தான். அது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லும் பர்சனல் ஓரளவுக்கு ஓகே தான். பட் இதில் வந்து பாய் ஃப்ரெண்ட்லேயே அடுத்த 4th லெவல் எமோஷனல் கொஞ்சம் சிக்கலானது. எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. பட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு குரூப் வர்றாங்க பாருங்க. இது நம்மளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னா, எந்த லெவலுக்கு நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க? வாட் யூ மீன் பை ஃப்ரெண்ட்? ஆர் யூ இன்வால்விங் மோர் ஆஃப் பர்சனல் டாக்? ஒரு கேஷுவல் ஃப்ரெண்டாக ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்தீங்கன்னா பை ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதான் ரொம்ப பர்சனலே வராது. ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஜஸ்ட் யுவர் கொலீக்ஸ், அவ்வளோதான், ஃப்ரெண்டு கூட கிடையாது. பட் வென் வந்து நீ வந்து ஆப்போசிட் ஜெண்டரில் ஃப்ரெண்ட்ஷிப் நீ கிரியேட் பண்ணுறனா, யூ ஆர் கோயிங் டு ஷேர் சம்திங். தட்ஸ் அ டேஞ்சரஸ் லைன் யூ ஆர் கோயிங் டு கிராஸ். ஸோ இட்ஸ் ஜென்ரலி நாட் அட்வைசபிள்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணவே தெரியாது. வெஸ்டர்ன் சொசைட்டி நீங்கள் காமிக்காதீங்க. வெஸ்டர்னில் டேட்டிங் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பவுண்டரிஸ் ஆர் வெல் டிஃபைன்ட். சின்ன வயசுல இருந்தே பவுண்டரிஸை சொல்லி கொடுக்குறாங்க. யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கலிஃபோர்னியாவில் இருக்கிறான். அவன் வந்து குட்டி பொண்ணு அவன் வீட்டுக்கு வந்திருந்தப்ப வந்து சும்மா நான் பாட்டு எப்படி இருக்கிற அப்படின்னு நான் பாட்டு தலையை வளைச்சு விட்டேன். அவ்வளோ அஃபண்ட் ஆயிட்டா, உள்ளே போயிட்டா. பிகாஸ் தே ஹவ் பீன் டாக்ட் நோபடி ஷுட் டச் யூ. சின்ன வயசுல இருந்தே டச் பண்ணக்கூடாது யாருமே. ஸோ தட் சொசைட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் அதை போட்டு இங்கே போட்டு குழப்பாதீங்க. ஹியூமன் நேச்சர் நம்மளுக்கு இருக்குது. அந்த நேச்சர் பேசிக்லி காட் ஹஸ் டிசைன் மேன் அண்ட் விமன் டு கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அதனால கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்ற இந்த கான்செப்ட்லாம் வந்து இட் இஸ் நாட் ஒவ்வாது. பிரதர் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இதில் என்ன பிரதர் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா, இதுதான் பிரதர், ஒரு வழி கிடையாது பிரதர். நீங்கள் அலோவ் பண்ணி பாருங்க, தென் யூ வில் லேர்ன் இன் அ வெரி பேட் வே. இந்த 6வது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, பர்சனல் டாக்ல வந்து கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, நம்மெல்லாம் மென்டர்ஷிப் கவுன்சிலிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு மென்டர் அலாட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு என்ன தடவை பண்ணுறாங்க, அவங்க கேர்ள் பாய் தனியாக வந்து மென்டர் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது.
நான் அதுவும் கேள்விப்பட்டேன். ஒரு இஷ்யூன்னு வச்சுருக்கேன், நிறைய இஷ்யூலாம் இல்லை, ஒரே ஒரு இஷ்யூ கேள்விப்பட்டேன். அங்கே தனியாக ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்னொரு மென்டர் இருக்கிறாப்புல, 2 பேருக்கு தனித்தனி மென்டர் இருக்கிறாப்புல. இந்த கேர்ள் வந்து அந்த பாய்கிட்ட வந்து பேசி மென்டர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் இதுன்னு நினச்சிக்கிட்டு, மேதாவின்னு நினச்சிக்கிட்டு. இந்த ட்ராமாலாம் நடக்கக்கூடாது. ஓகே, இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்த்தது, அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிப்பீட். ஆல்வேஸ் நீங்கள் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மேன் டு உமன் இருக்கக்கூடாது, உமன் டு மேன் இருக்கக்கூடாது. நான் பிக்சரில் போட்டிருக்கேன் இல்லையா, மென்டரிங் அண்ட் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிஸ் வந்து நீங்கள் ஆல்வேஸ் ஒன் சைடாக தான் பண்ணுங்க. ஓகே, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட எனக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு அக்காட்ட நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பையன் வந்து ஒரு அக்காட்ட வந்து சொல்கிறான் அப்படின்னா உடனே அந்த அக்கா வந்து ஓவராக பெருமைப்படாமல் அந்த அக்கா என்ன செய்யணும், ஒரு நல்ல பிரதரோட ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு, நீங்கள் தயவுசெய்து கவுன்சில் பண்ணுங்க. இது இந்த ஓவர் ஸ்பிரிச்சுவல் பார்ட்டி தான் இதில் பிரச்சனையே. ஏதோ நீ வந்து நீ ஒரு ஒரு ஸ்ட்ரகிள், நீ வந்து ஒரு பவுண்டரி நீ போடலன்னா பிரச்சனை ஆயிரும். ஷேரிங் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா, ஸ்ட்ரகிள்ஸ் என் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன்னா ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா முடிஞ்சிச்சு. நான் மறக்கவே முடியாது, பாம்பேல ஒரு மீட்டிங்கில் வந்து யூத் மீட்டிங், ஒரு பெரிய மீட்டிங் தான், கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சு. பட் ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப மோசமான பிள்ளைங்க அப்படிலாம் நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் அவங்க இன்னசென்ட்டாக தான் என்கிட்ட கேட்டாங்க, எல்லாரும் முன்னாடி தான் கேட்டாங்க. அவங்க அப்பாலாம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தார், கொஞ்சம் தள்ளி இருந்தார் சாப்பிட்ற இடத்துல. அவங்க அங்கிள் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேர்ள்ஸ் வந்து கேட்டாங்க. எனக்கு அதை என்ன ஆன்சர் பண்ணனே தெரில. அவ்வளோ ஒரு பர்சனல் திங் அது, ஒரு செக்ஷுவல் திங் அது. ஆக்சுவலாக மேபி பாம்பே ப்ராட் அப் கல்ச்சராக என்னன்னு சொல்லி தெரில, ஆக்வர்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கேட்குறதுக்கும் குச்சமே இல்லாமல் கேட்டாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, இது எப்படி நம்ம இது பண்ண அப்படின்ட்டு. தென் ஐ டோல் ஓகே ஐ வில் கைட் யூ டு சம்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரை டு எஸ்கேப். ஸோ அதனால் நீங்கள் வந்து பெரிய நம்ம தான் ஆவிக்கிற இதில் எல்லாரும் பெரியது, நம்மளுக்கு தான் ஆன்சர் எல்லாம் தெரியும், நம்ம தான் யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் த இயர்ஸ் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, அப்புறம் அதுவே எனக்கு பழக்கம் ஆயிரும் பாருங்க. நான் பாட்டுக்கு என்னோட பவுண்டரி இல்லாமல் நான் போயிட்டு இருப்பேன். மினிஸ்ட்ரி வில் கொலாப்ஸ். மினிஸ்ட்ரி வில் கொலாப்ஸ். லெவல் 4 எமோஷனல் டாக், உணர்ச்சி சார் பேச்சு. இது இன்னும் ரொம்ப மோசமானது. என்னது, ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் வித் ஒன் பர்டிகுலர் பர்சன். ஒரு பர்டிகுலர் பர்சன், செகண்ட் பாயிண்ட் முதல்ல சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஒரு நபர்கிட்ட வந்து நிறைய பேசுறது, நிறைய பேசுறது, நிறைய பேசுறது. அது இமோஷனல் சப்போர்ட்டை இது பண்ணுறது. எனக்கு அப்செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த அந்த நபர்கிட்ட நான் போகணும் அப்படின்றது. 3வது பாயிண்ட் நீங்கள் ரொம்ப முக்கியமானது, இப்போ இந்த 2 பாயிண்ட்லையுமே நீங்கள் கரெக்டாக நான் பேசுகிறப்ப நீங்களும் யோசிக்கணும். அப்படி இமோஷனல் ரிலேஷன்ஷிப் அட்டாச் இருக்கிறீங்களா, மேன்கிட்ட இருக்கலாம், விமன்கிட்ட இருக்கலாம், சில பேர் பிள்ளைங்க அம்மாட்ட இருப்பாங்க, அம்மா பிள்ளைங்கிட்ட இருப்பாங்க. அது ரொம்ப அப்செட்னா அவங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. நீ ஆண்டவர்கிட்ட நீ வந்து நீ இன்னும் பலப்படலை, ஆண்டவர் நீ இன்னும் சார்ந்து, நீ இன்னும் உன்னோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து நீ இன்னும் ஆண்டவர்கிட்ட நீ கேட்கல, நீ இன்னும் டிபெண்டா இருக்கிற. இமோஷனலே வந்து நம்மளை டிபெண்டன்ட் ஆக்கிரும். இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வந்து நம்மளை சரண்டர் பண்ணி விட்டுருன்றத மறந்துடாது. ஆண்டவர் அவர்கிட்ட தான் எல்லாத்தையோட சப்போர்ட் சிஸ்டம் அங்கிருந்து தான் நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வைத்திருக்கிறார். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிப்பாங்க, அது இமோஷனலா மாறிடும். ஐயோ, அது இதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கிறேன். முதல்ல ஜோம் பண்றதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு சிஸ்டர், அது என்கிட்ட தான் ஃபோன் பண்ணாங்க, ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணி முதல்ல அழுவாங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க அழுகிறத பார்த்தா. ஏன்னா அவங்க ஏங்கி அழுகுற மாதிரி சத்தம் நிறைய வரும் ஃபோனில். நானும் கண்ணீரோடு அவங்களெல்லாம் ஜோம் பண்ணிடுறேன் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் அழுது தான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடு அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு டார்கெட் கொடுத்தேன் நான், நெக்ஸ்ட் சிஸ்டர் நெக்ஸ்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கணும் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு ஜோம் பண்ணால் அதை அவங்க பண்ணலை. அடுத்து ஆண்டவர் சொன்னார், யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ளிகேஷன் ஃபார் தட் விமன். உன்னோட ஸ்பிரிச்சுவல் கைட்லைன்ஸை நீ அது கேட்கல. ஷீ இஸ் யூசிங் யூ ஆஸ் அன் இமோஷனல் அவுட்லெட். டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரெஷஸ் டைம். இமோஷனல் வேஸ்ட் பக்கெட்டாக நம்ம மாறக்கூடாது.
we should lead people to the next strengthening of emotionsன்றத மறந்துடாதீங்க. அப்படியே நீங்க பழக்கிட்டீங்க அப்படின்னா they will never grow. நிறைய பேர் யாருமே உங்களுக்கு இல்லைண்ணே, அதனால தானே நான் வந்து அப்படியே மணிக்கணக்கில் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க, அவங்களும் வளர மாட்டாங்க, நீங்களும் வளர மாட்டீங்க. ஒரு grip பண்ணணும். என்ன நீனு you are not growing. மென்டர்ஷிப்னா growth. எதுக்கு நீ grow ஆக மாட்டேங்கிற? எதுக்கு அடிக்கடி நீ அழுதுகிட்டு இருக்கிற? ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் யூ டு என்கரேஜ். நீ போதும், இது வரைக்கும் நீ அழுது, ரைட். ஐ வாண்ட் யூ டு ஸ்டாப் கிரைங். அட்ரஸ் த ப்ராப்ளம். நீ ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்தியா, ஜோம் பண்ணியா, உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீங்க நீ புரிஞ்சுக்கிட்டவே இல்லை அப்படின்னு. என்ன சொல்ற? ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங், நான் புரிஞ்சுக்கிறேன், பட் ஐ வாண்ட் யூ டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் ஸ்டெப். அதை எடுக்காம I'm not interested in talking with you அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டு, பட் யூ ஹாவ் டு ரீச் அவுட். ஒரு 1 வீக் பிறகு நீங்களே கால் பண்ணுங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆள் அப்செட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பட்ட பீப்புளை வந்து அப்படிதான் நம்ம வந்து புல் பண்ண முடியும், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வேற ஆள் பிடிச்சிருவாங்க. வேற ஆள் பிடிச்சிட்டிங்கன்னா, அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். God has to give us grace and wisdom to pull people, especially emotional weak ones. ஸோ நீங்கள் பார்த்தீங்க, ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை எமோஷனலாக கன்வெர்ட் பண்ணிடாதீங்க. ஃபோர்த் வந்து கிராஜுவலி காட் டேக்ஸ் அ பேக் சீட் அண்ட் ஆல் பிகம்ஸ் ப்ளீசிங் த பர்சன் ஹூம் வி ஆர் எமோஷனலி அட்டாச் டு. அப்போ இந்த எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து டிபெண்ட் பண்ணுவாங்களே, இல்லை கடவுளை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஒரு பெரிய 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 ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, இந்த பர்சனை எப்படி நான் ஆண்டவர்கிட்ட திருப்புறது, ஏன்ட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட நான் எப்படி திருப்புறது, ஆண்டவர்கிட்ட எப்படி அவங்கள்ட்ட ஃபோக்கஸ் பண்ண சொல்றது, ஆண்டவர்கிட்ட எப்படி ப்ரேயர் பண்ண சொல்றது, எப்படி ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ண சொல்றது. அழுகாதீங்கன்னு நம்ம சொல்றோம், நம்மகிட்ட நீ அழாத, நீ ஆண்டவர்கிட்ட போய் அழுகு அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கணும். ஏன்னா ஐ ஹவ் பீன் இன் தோஸ் பிளேசஸ். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் இருந்திருக்கிறேன். நிறைய நான் வந்து இமோஷனலாக இருந்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அந்த எமோஷன்ஸை போர் இன் பண்றப்போ காட் ஸ்ட்ரென்தன்ஸ் தட். பலப்படுத்துவார், வசனத்துல பலப்படுத்துவார், இன்னர் ஸ்பிரிட்ல பலப்படுத்துவார்ன்றது மறந்துடாதீங்க. 2 வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 16-17 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, இல்லையா, சிம்சோன், சவரன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனால் நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலாவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்துறான். மூடன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி இருக்கிறான். எமோஷனல் பீப்புள் வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. அவங்க ஹார்ட்டை ஃபுல்லாத்தையும் கொட்டாட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது. யார்கிட்டயாச்சும் போய் கொட்டி தீர்த்துடணும். தட்ஸ் நாட் ரைட். ஆண்டவர்கிட்ட தான் நீங்க கொட்டி தீர்க்கணும். இஃப் யூ ஆர் ஸ்பெஷல், ஏன் பாருங்களேன், நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் ஒரு மனுஷிட்ட போய் கொட்டி தீக்கிறதுனால அவங்களுக்கு ஹெவி பவரை கொடுத்துருப்பீங்க. உங்க லைஃப்ல வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க உங்களை. மற்ற எல்லா மனுஷரை போலாவேன். I will become an ordinary person. YRP youth is an extraordinary people. Extraordinary strength உனக்கு வேணும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வேணும். டஃப்பா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். இந்த உலகமே நம்மளுக்கு விரோதமா வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னதை நான் செய்து முடிப்பேன்ற ஒரு ஃபியரி கமிட்மெண்ட் உள்ள பீப்புள் தான் அந்த கடைசி கால சந்ததியில ஆண்டவருக்காக வைராக்கியமா எழுந்து பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உன்னையும் என்னையும். நம்ம எல்லாம் எமோஷனல் வீக் பீயிங்ஸ் தான். நான் அப்படிலாம் பேசுறதுனால don't ever think that I am an emotional strong person, but God is the one who strengthens me and you. என்னையும் உன்னையும் பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்து விடாதே. ஒரு எக்ஸெப்ஷனல் ஸ்ட்ரென்த் ஆண்டவரே எனக்கு நீ தாரும். Make me tough and more tough ன்னு சொல்லுங்க, பிரேயர் பண்ணுங்க. Hallelujah, hallelujah. இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்களேன். ஜீசஸ் கிறிஸ்து யோவான் 2:23 பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆங்கிலத்தில் he did not entrust himself to them. யார்ட்டையும் அவரை நம்பி இணங்கல. நிறைய பேர் வர்றாங்க. டோன்ட் கோ. அவங்க பீப்புள் ஜனங்களே பார்க்காத, மனுஷருள்ள இருப்பதை, மனுஷருக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவனும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை.
ஒரு கிளாசிக் ஸ்டேட்மெண்ட். கிளாசிக் ஜீசஸ் அவர் நம்ம மாடலாக இருக்கட்டும். டோன்ட் டோன்ட் பாதர் அபவுட் பீப்புள். எல்லாத்தையும் எதையுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லவ். இன்னைக்கு நிறைய அன்பு அன்பு அப்படின்னா பயங்கரமான குழப்பம். ஸோ ஒய்ஆர்பி குரூப் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லவ், வாட் இஸ் நாட் லவ். என்ன தெரியுமா? ஃபீலிங் இஸ் நாட் லவ். எனக்கு ஒருத்தர் பார்த்து ஃபீலிங் இருக்காது. படம் சொல்லுது, சினிமா சொல்லுது, வசனம் சொல்லலை. ஃபீலிங் இஸ் நாட் லவ். அட்ராக்ஷன் இஸ் நாட் லவ். அதுவும் படம் தான் சொல்லிக் கொடுக்குது, சினிமா தான் சொல்லிக் கொடுக்குறது. ஃபீலிங்ஸும் அட்ராக்ஷனும் கல்யாணத்துக்கு அப்புறமும் வரும், எல்லா வயசுலயும் வந்துகிட்டு இருக்கும். ஏன் அதான் உலக வழக்கு சொல்லுவாங்க, 40ல் நாய் புத்தி இருக்குமா, அப்புறம் இன்னொரு வயசுல பேய் புத்தின்பாங்க. அதான் வயசுல மறந்துட்டேன், அது 60 70 சொல்லி தெரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிசிக்கல் அட்மைரேஷன் இஸ் நாட் லவ். இதெல்லாம் இன்ஃபேச்சுவேஷன், இதெல்லாம் வேற வேற காரியங்கள் எல்லாம். இதெல்லாம் சில இது நம்மளோட எமோஷன் பேஸ்டா இருக்கும், சில இது ஃபீலிங்ஸ் பேஸ்டா இருக்கும், சில இது வந்து இச்சை பேஸ்டா இருக்கும், நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் லவ் இஸ் a கமிட்மெண்ட். அன்பு என்பது ஒரு ஒரு டெசிஷன், வில் இருந்து ஆரம்பிக்குது. அன்புல வந்து இமோஷன்ஸும் இருக்கும், சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸும் இருக்கும். பட் அதுதான் நம்ம சாங் ஆஃப் சாலமன்ஸ்ல ஒரு புக் ஃபுல்லா நம்ம வாசிக்கிறோம், சென்டிமெண்டல் லவ் குறிச்சு. ஆண்டவர் அதையும் வைத்திருக்கிறார். மேரிட்டல் லவ்ல வந்து நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தரை எப்படி நம்ம வந்து சந்தோஷமா திருப்திப்படுத்தி ஜாலியா இருக்கணும்னு சொல்லி சாங் ஆஃப் சாலமன்ஸ்ல வந்து ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு. பட் the basic thing, love is a commitment. Love gives, not takes. Love is not selfish, it is selfless. Love sacrifices. எல்லாம் நம்ம பைபிள் வாசிக்க முடியும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். டைப்ஸ் ஆஃப் லவ் நான் வந்து நிறைய மீட்டிங்ஸில் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ், ரிலேஷன் லவ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அம்மாவோட அன்பு, அப்பாவோட அன்பு, இதெல்லாம் வேற வேற டைனமிக்ஸ். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் வந்து தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன் அப்படின்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்பார். நானே உடைய மூத்த சகோதரன் சொல்லுவார். நான் உன் நண்பன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? நீ என்னோடு கூட நீ வந்து நீ நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ஆண்டவர் வருவார். தட்ஸ் a beauty of divine love. ஆனா இந்த உலகத்துல டிட் பிட்ஸ் என்ன நம்ம வாழணும் பாத்தீங்களா? வாழ்றதுக்கு ஆண்டவர் சின்ன சின்ன இந்த அன்புகளை வைத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் காலி ஆயிரும் இந்த அன்பெல்லாம். இது நம்பி போயிடாதீங்க. அதான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், கோல்டன் ரூல் மறந்துடாதீங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க வித் ரிலேஷன் டு காட். ஆண்டவர் எனக்கு அம்மா அப்பா தந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உங்களை இந்த உறவு தந்திருக்கிறார். பிரைஸ் காட். ஐ அப்ரிஷியேட் them, but I appreciate ultimately God himself. கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் லவ் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம சொல்றோம். they are not a real brothers and sisters, but they are brothers and sisters in Christ. அதை நீங்க செரிஷ் பண்ணுங்க. பட் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் காட், the ஆண்டவருக்கு நடுவில் வந்துடக்கூடாது. then problem starts, flares up. ஆண்டவருக்கு மேல அந்த உறவை நீங்க வச்சீங்கன்னா அந்த உறவால பிரச்சனை தான் நம்மளுக்கு. உறவு பிரச்சனையே அங்கேதான் நம்ம ஆரம்பிக்கும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே. அண்ட் லவ் பிட்வீன் ஸ்பௌசஸ் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெவி டைனமிக்ஸ் உள்ள ரிலேஷன்ஷிப். ஹெவி டைனமிக்ஸ் ஏன் அப்படின்னா அதில் வந்து வில் இருக்குது, எமோஷன் இருக்குது, அதில் ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட் இருக்குது, பாடி ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அந்த லவ் மட்டும் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் லவ். அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம் சாங் ஆஃப் சாலமன்ஸில் இந்த ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓ டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலம், பை த கெசல்ஸ் ஆஃப் த டோர்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் தட் யூ not stir up or awaken love until it pleases. நீ அன்பை எழுப்பி விடாதே. தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் அன்பு நீ அந்த பேஷனேட் லவ், அந்த பேஷனேட் லவ் இருக்கு இல்லையா, இந்த பாடி லவ், பாடியில் உள்ள ரிலேஷன் வந்து அந்த அன்பு சேர்ந்த அந்த பாடி ரிலேஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுடுங்க. அன்பு சேராத பாடி ரிலேஷன் இருக்குது. இப்போ ப்ராஸ்டியூட்ஸ்ல போறவங்கலாம் அன்பு சேராத வெறும் பாடி லஸ்ட்டை மட்டும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு போவாங்க. பட் அன்பும் சேர்ந்து பாடி ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிறது வந்து ஒன்லி இன் மேரிட்டல் பிளிஸ்ல மட்டும்தான் இருக்குது. பட் அது வந்து ஹெவி இன்டென்சிவ் லவ்ன்றார் ஆண்டவர். அதை ரொம்ப அடிக்கடி எழுப்பாத, அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு மட்டும்தான் இட் ஹாஸ் டு பி இன்சைட்டட் அப்படின்றார். பியூட்டிஃபுல்லான வார்த்தை. இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும் தேவனுடைய ஜனமே. அது மாத்திரம் இல்லை, நீங்க வந்து இப்போ லேட்டஸ்டா நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா,
அந்த ஜெண்டர் அண்ட் செக்ஸ் வேற வேற. இன்னைக்கு வந்து 100 ஜெண்டர் சொல்றாங்க. யூகேல வந்து 100 ஜெண்டரா, மேல் ஃபீமேல் மட்டும் கிடையாது. சிஸ் மேல், சிஸ் ஃபேமேல், அப்படி இப்படி டிரான்ஸ்ஜெண்டர், எல், ஜி, பி, டி, கியூ அப்படின்னு சொல்லி 100 ஜெண்டர்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் இப்போ நம்ம தேசத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிறது. நீங்கள் யாரும் இதில் வந்து ஷேக் ஆயிடக்கூடாது. மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்டவர் கிரியேட்டட், அவருடைய இமேஜில் சாயலில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்டவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறனால மேலோட இது ஃபீமேலோட இருக்கலாம், ஃபீமேலோடது மேல் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அது வந்து பர்த்தோட ஒரு டிஃபார்மிட்டின்னு சொல்லலாம். உடல் ஊனமுற்று பிறக்கிறப்ப உடல் ஊனமுற்று பிறக்கிற மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ்ல இருக்கிறதுனால சில பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கலாம். அது அவங்களெல்லாம் நம்ம ஆண்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணுமே தவிர நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த வெஸ்டர்ன் கான்செப்டுக்கு விரோதமாக உங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல நீங்க டீச் பண்ணலன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல்ல வந்து டீச் பண்ண போறாங்க. என்ன டீச் பண்ண போறாங்க? கலிபோர்னியால டீச் பண்றாங்களாம். மை ஃப்ரெண்ட் சேஸ் இன் கலிபோர்னியா என்ன டீச் பண்றாங்களாம்? there are 100 genders, you have to choose your gender. உன்னோட ஜெண்டரை நீ வந்து சூஸ் பண்ணணும். நான் வந்து மேல், நான் வந்து ஃபீமேல், நான் வந்து சிஸ் ஃபீமேல், நான் வந்து சிஸ் மேல், நான் வந்து லெஸ்பியன், நான் வந்து பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பண்ணிக்கலாம். சில்ட்ரன் சர்ஜரி பண்ணலாமா கலிபோர்னியால? எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி கால ஊழியத்துக்கு என்ன நீங்கள ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். கடைசியா அப்படியே பிடிக்கிறதுக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே பிடித்துட்டு இந்த கடைசி தலைமுறைக்கு, மேபி இவங்க கடைசி ஜென்ரேஷன் பாஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற இந்த சத்தியத்தை நம்ம இருக பிடித்து கொண்டு இதை கடத்தி விடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்து லாஜிக்கல் ப்ராக்மேட்டிக் அப்படின்பாங்க. சில பேர் ரொம்ப இமோஷ்னலாக இருப்பாங்க, சில பேர் லாஜிக்கலாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யூத் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம்னு நம்ம பார்த்து கரெக்டாக பேலன்ஸ், ப்ராக்மேட்டிக் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். எது நம்ம செய்ய முடியும், எது செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஓவராக எமோஷ்னலாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கட்டும் எமோஷ்னல் படி தான் டெசிஷன் எடுப்பாங்க. அழுதுட்டா உடனே இறங்கிடுவாங்க. ஓவர் லாஜிக்காக போகிறவங்க அது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம நடு நிலைமையில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நான் அவங்க சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி கடைசி ஒரு லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அதான் நான் ஏற்கனவே டச் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து இந்த கேஷுவல் டச்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எமோஷனல் டச் இருக்குது, லஸ்ட்ஃபுல் டச் இருக்குது. சரியா? ஒரு ப்ரொஃபஷனல் டச்சுன்றது வேற. ப்ரொஃபஷனல் டச்சுன்றது, ப்ரொஃபஷனல் ஹேண்ட் ஷேக்குன்றது வேற. பட் எமோஷ்னலாக டச் பண்ணுறதுன்னு இருக்குது. லஸ்ட்ஃபுல் டச், சின்ன டச்சாக இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். மாடர்ன் ஜென்ரேஷன் பிரதர், அதெல்லாம் நாங்கள் தொட்டு பழகும் பிரதர், அப்படி பிரதர் இப்படி. இந்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த மாடர்ன் ஜென்ரேஷனு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கலண்டு போன கேஸு. ஸ்பேனரை கையில் எடுத்துருங்க. சரியா? ஸ்பேனர் கையில் எடுத்து டைட் பண்ண அவங்களுக்கு சான்ஸ் எல்லாம் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ பிரேக்கிங் அவே ஆஃப் எனி ரிலேஷன்ஷிப் இன்வால்வ்ஸ் அ ப்ராசஸ். ஒருத்தவங்க தவறான உறவுல இருக்கிறாங்க அப்படின்னா அதை உடைக்கணுன்றதை மறந்துடாதீங்க. பிரேக் பண்ணணும். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு நபர், நம்மள்ட்ட வர்ற நபர் நம்மளே தப்பான ஒரு இமோஷனலாக இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக எமோஷ்னலாக யார்கிட்டையோ நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறோம், அவங்ககிட்ட வந்து நிறைய உள்ளக போயிருப்பீங்க. அதனால அதை பிச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதான் ரெண்டாவது பாயிண்ட். மோர் அ பர்சன் இஸ் எமோஷனலி இன்வால்வ்ட், the difficult will be the breakup. அது என்ன பண்ணுன்னா, நீங்க வந்து இந்த இமோஷனல் ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக் பண்ணணும். இது எங்க அம்மா கிட்ட இருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்டை நான் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்பிரிச்சுவலா. ஒரு கேர்ள்கிட்ட, நான் பாயா இருந்து ஒரு கேர்ள்கிட்ட, ஒரு கேர்ளா இருந்து ஒரு பாய்கிட்ட, எனக்கு இமோஷனலா அவங்ககிட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம், ஆண்டவரே நான் உம்மட்ட நான் வரணும், இனிமே அடுத்த பிரச்சனைன்றப்ப நான் சேட் பண்ண மாட்டேன், உம்மிடத்துல போய் முழங்கால் போட்டு நான் அழுவேன், ஒரு 3 days ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஆண்டவரை நீங்க எனக்கு கொண்டு வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வருது இதனாலதான். ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற அன்பை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் தான் அந்த செல்ஃப்லெஸ் லவ் கொடுக்க முடியும். பீப்புள் எல்லாம் செல்ஃபிஷ் லவ் தான் கொடுப்பாங்க. பட் செல்ஃப்லெஸ் லவ் வந்து நம்ம பீப்புள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணா we will be the terrible people, terribly disgraced. இந்த மாதிரி பீப்புள் தான் சொல்லுவாங்க, என்ன நேசிக்கிறது யாருமே இல்லை அப்படின்னு. யாரையும் நேசிக்கிறது யாருமே கிடையாது. நல்லா புரிஞ்சுடுங்க, யாரையுமே உண்மையா நேசிக்கிறது யாருமே கிடையாது. We all are individual beings, now and then touched by God's love through people, but we will always need God's love always.
அன்பால நின்னுறப்ப. அதனால அந்த ஹீலிங் ப்ராசஸ் வேணும். இமோஷனல் ரிலேஷன்ஷிப் என்னை டேமேஜ் பண்ணுது, ஆண்டவரை விட்டு என்னை தூரமாக்குது, ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்க முடியாம பண்ணுதுன்னு நான் உணரணும். அதை பிரேக் பண்ணணும். நீங்க ஹீல் ஆகி பிரேக் ஆகலைன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். மேரேஜ்லாம் பயங்கர ப்ராப்ளம் வரும். ஏன் இப்போ லெஸ்பியனிசம்லாம் ஏன் வருது அப்படின்னா, அந்த 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 கேர்ள் சைல்டு வந்து சொந்த அப்பாவால் அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பா, பிரதரால் அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பா, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேல் ஃப்ரெண்டால் அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பா. அது மாதிரி அவ பார்த்த மேல்ஸ் எல்லாருமே அபியூசர்ஸா இருக்கிறதுனால சைக்காலஜி சின்ன வயசுல இருந்தே பில்ட் ஆயிரும். மென் ஆர் ஈவில், விமன் ஆர் குட் அப்படின்ட்டு. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சைல்டு அபியூஸ் நிறைய இருக்குதோ அந்த கண்ட்ரில வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதிகமா இருக்கும். இட்ஸ் ஆல் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அ அன்ஹீல்டு ப்ராசஸ். சுகமாகாத ஒரு தலைமுறையை உருவாக தேவையற்ற காரியங்கள் நம்ம இன்னும் நம்ம தேசத்துல பார்க்க முடியும்ன்றது மறந்துடாதீங்க. ஆண்டவரே, இவ்வளவு தெளிவாக எங்களுக்கு நீர் ஏன் சொல்லிக் கொடுக்கிறீர்? அடுத்த தலைமுறையரை சரியானபடி நடத்துறதுக்கு. மத்தேயு 22:37 நம்ம படிக்கலாம். இயேசு உன்னை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனமும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆண்டவரே, முழுமையான அன்பு செலுத்தணும், முழுமையான அன்பு செலுத்தணும். ட்ரூ லவ் வாஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை காட் இன் த கிராஸ் ஆஃப் கால்வரி. சிலுவையில் நம்ம வர்றப்ப, ஆண்டவரே, உடைய அன்பின் தொடுதல் என்னை சுகமாக்கும், என்னை விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நம்ம எல்லாருமே எமோஷனல் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். சில பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி கூட எமோஷனல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. சாட்டிங்ல தெரியும், அது சாட் ஹிஸ்டரியில தெரியும், கூகுளுக்கு தெரியும். சில பேர் மென்டல் அஃபேர்ல இருப்பாங்க. நீ எந்த விதமான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து என்னை புது மனிதனாய் நீர் மாற்றும் ஐயா. உம்மிடத்துல நான் நெருங்கி சேரட்டும். இந்த பிரியமான நம்முடைய பிள்ளைங்க இடத்துல நெருங்கி சேரட்டும் சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எமோஷனல் பாண்டேஜஸ்க்கு விரோதமாக நான் வருகிறேன். I break it and break all the chains in the mighty name of the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினால எமோஷனல் பாண்டேஜஸ் நான் பிரேக் பண்ணுகிறேன். என்னோடு பிரேயர் பண்ணுகிற ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இன்றிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. உம்மிடத்துல நெருங்கி சேருகிற கிருபைகள் அதிகமாய் நீ கூட்டி கொடுப்பீராக ராஜா. ஓ, தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே, சரீர பிரகாரமாக மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களை முழுமையாய் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஓ, மென்டலா யாரோடு கூட ஆண்டவரே மென்டலா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தேவையில்லாத இச்சைகள் இயேசுவின் நாமத்தினால விடுதலையாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறையினரையும் ஆண்டவரே நடத்திவிட ஆண்டவரே ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் எங்க ஒவ்வொருவருக்கும் நீ தந்துவிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய அகாப்பே அன்புல நாங்கள் ஆபரேட் பண்ணிவிட்டு மனுஷரிடத்திலிருந்து ஆண்டவரே மனுஷ அன்பை நாங்கள் எதிர்பார்க்காதபடி ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்து விட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அகாப்பேலே நாங்கள் ஆண்டவரே இருந்து விட நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற அன்பை நாங்கள் மனுஷரிடத்திலும் எதிர்பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே நபர்களை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். உற்சாகப்படுத்துவீராக. நீர் போதும். Lord, you have created us for yourself and our hearts are restless until they find their rest in you. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை அகஸ்டின் சொன்னது போல எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது ஆண்டவரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது ஆண்டவரே. நீர் எங்களை அமைதிப்படுத்துங்க, நீ எங்களை ஆறுதல் படுத்துங்க, பரவசப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை எங்கள் கண்கள் காணட்டும், எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த பிள்ளைங்கள் எல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கண்கள் திறக்கப்படட்டும், தரிசனங்களை காண்பார்களாக. இந்த வருஷத்துல பெரிய பெரிய ஊழியங்கள் கடந்து வருவதாக ராஜா. உம்மோடு கூட நெருங்கி சேருகிற அனுபவங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன், விடுதலையை கோருகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.